بسم الله الرحمن الرحيم. திருமறை குர்ஆன் வரலாறுகளை படிக்குமாறு ஏவுகிறது. பல்வேறு இடங்களுக்கும் பயணம் செய்யுமாறு குர்ஆனிலே அல்லாஹ் வலியுறுத்துகிறான். கடந்த கால சமுதாயத்தவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள், பாதிப்புகள், அவர்கள் அடைந்த துன்பங்கள், அவைகளை எல்லாம் பார்த்து மனிதர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்று சொல்லி கடந்த கால வரலாற்று நிகழ்வுகள் குறித்து திருமறை குர்ஆன் ஆர்வம் ஊட்டுகின்றது என்று நாம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், கதாலிக நகுஸ்ஸு அலைக மின் அம்பாயி மா கத் சபக். இவ்வாறுதான் கடந்த காலத்துடைய வரலாற்று நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நாம் எடுத்து சொல்கிறோம். வெறுமனே நீங்க போய் வரலாற்றை தேடுங்க, படியுங்கள் என்று சொன்னதோடு நிறுத்தி கொள்ளாமல் நாமே உங்களுக்கு நாம் கடந்த கால வரலாற்று நிகழ்வுகளை உங்களுக்கு நாம் சொல்லித் தருகிறோம். 20வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்திலே இறைவன் பேசுகிறான். அதே போன்று 12வது அத்தியாயத்தின் 3வது வசனத்திலே சொல்கிறான், நஹனு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன். நாம் உமக்கு வஹியாக அறிவிக்கக்கூடிய இந்த திருக்குர்ஆன் வழியாக அழகிய வரலாற்றை உமக்கு நாம் சொல்லித் தருகிறோம். அழகான வரலாறு குர்ஆன் வழியா உங்களுக்கு நான் சொல்லி தர்றேன் என்று அல்லாஹ் சொல்றான். நீ போய் தேடு, நீங்க போய் படிங்க, அது ஒரு விதம். அதை தாண்டி நானும் உங்களுக்கு வரலாறு சொல்லி தர்றேன். ஏன் அப்படின்னா, இப்ரத்துல் உலில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு அதிலே பல படிப்பினைகள் இருக்கிறது, உபதேசங்கள் இருக்கிறது. சிந்தனையுடைய மக்கள் அதிலிருந்து பல்வேறு தகவல்களை கடந்த கால வரலாற்றிலிருந்து பெற்றுக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் வரலாற்றிற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதை படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வம் ஊட்டுகிறார். ஏன் அல்லாஹ் இந்த அளவிற்கு வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்று சொன்னால், வரலாறு தான் ஒரு சமுதாயத்தை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஆற்றல் படைத்தது வரலாறு. எந்த அளவிற்கு என்று சொன்னால், போற்றப்பட வேண்டிய ஒரு சமுதாயத்தை, உயர்வாக வைத்து மதிக்கப்பட வேண்டிய ஒரு சமுதாயத்தை காலில் போட்டு மிதிக்கிறவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் வரலாற்றை கையில் எடுத்தால் போதுமானது. நம்முடைய கடந்த கால வரலாற்றிலே கை வச்சா நம்மளை இன்னைக்கு இருக்கிறவங்க திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வரலாற்றை பற்றி, இலக்கியத்தை பற்றி சொல்லுவார்கள். இலக்கியம் என்பது கால கண்ணாடி என்பார்கள், காலத்தை காட்டுகிற கண்ணாடி. வரலாறு என்பது அது ஒரு வித்தியாசமான கண்ணாடி. நேற்றைய தினம் நம்முடைய முகம் எவ்வாறு இருந்தது என்பதை இன்றைக்கு காட்டுகிற கண்ணாடி. வரலாறு என்பது நேற்றைக்கு நாம் எப்படி இருந்தோம் என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வதற்கு இறைவன் வகுத்து தந்திருக்கிற ஒரு வழிமுறையாக வரலாறு இருக்கிறது. இந்த வரலாற்றிலே கை வைத்தவர்கள் வளமாக வாழுகிறார்கள். வரலாறை மறந்த சமுதாயம் இன்றைக்கு உலக மக்களால் ஏசப்படுகிறது, பேசப்படுகிறது, விமர்சனத்திற்கு ஆளாக்கப்படுகிறது. முஸ்லிம் சமுதாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முஸ்லிம்களிடம் இருக்கிற கொள்கைகளாகட்டும், நம்மிடம் இருக்கிற வழிபாட்டு முறைகளாகட்டும், நம்முடைய வணக்க வழிபாடுகளாகட்டும், நம்முடைய அரசியல் சட்டங்களாகட்டும், நம்முடைய இறை கோட்பாடாகட்டும், நாம் எதையெல்லாம் நமது கைவசத்தில் வைத்திருக்கிறோமோ வேதம் என்ற பெயரில், இஸ்லாம் என்ற பெயரில், அவை அனைத்துமே வேறு யாரும் நெருங்க முடியாத அளவிற்கு உயர்ந்த தரத்தில் இருக்கிறது. நல்ல போதனைகளை கொண்டிருக்கிறது, அறிவுபூர்வமாக இருக்கிறது, பகுத்தறிவு ரீதியான தத்துவங்களோடு தான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களும் இருக்கிறது. உண்மையில நம்மை பார்த்து மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும், நம்மை உயர்வாக மதிக்க வேண்டும், நல்ல கொள்கையை பின்பற்றுகிறார்கள், நல்ல சமுதாயத்தவர்கள், நல்ல சட்ட திட்டங்கள் இருக்கிறது என்று உலகம் உண்மையிலே நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த வேதத்தை பற்றியும் நம்முடைய வாழ்க்கை முறையை பற்றியும் பாராட்டு பத்திரம் வாசிக்க வேண்டும். ஆனா நடப்பு என்ன? உலகத்திலே எல்லாரும் முஸ்லீம்களையும் உங்களுடைய வழிபாட்டு முறையும் பாராட்டுகிறார்களா, விமர்சனம் செய்கிறார்களா, உயர்த்தி பேசுகிறார்களா, தாழ்வாக கருதுகிறார்களா என்று ஆய்வு செய்தால் உலகத்தில் 90% முஸ்லீம்களும் முஸ்லீம்களுடைய வழிபாடும் முஸ்லீம்களுடைய கொள்கைகளும் விமர்சிக்கப்படுகிறது, குறை கூறப்படுகிறது. காரணம் என்ன என்றால், நம்முடைய கடந்த கால வரலாறு தான் இதற்கு காரணம். நம்முடைய கடந்த கால வரலாற்றை மாற்றி எழுதினார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு நாம் ஏசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கடந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்குள்ள வர்றாங்க. பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்குள்ள வர்ற வரைக்கும் இந்திய வரலாறு இருந்துச்சு. இந்த பகுதியில் வாழ்ந்த பல்வேறு சமுதாயத்தவர்களுக்கு வரலாறு இருந்துச்சு. ஆனா பிரிட்டிஷ்காரர்கள், ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ள வந்ததற்கு பிறகு அவர்கள் திட்டமிட்டு வரலாறு எழுதுகிறார்கள். வரலாறு எழுதுவதற்கு ஆட்களை நியமிக்கிறார்கள். எப்படி நியமிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்து இந்தியா அதற்குரிய வரலாறு எழுது, முஸ்லிம் இந்தியா அதற்குரிய வரலாறு எழுது, பிரிட்டிஷ் இந்தியா அதுக்குரிய வரலாறு எழுது. இப்படி மதத்தின் பெயரால் கிறிஸ்தவம், இந்து, இஸ்லாம் இப்படி இந்தியாவை பிரிச்சு போடு. அதுல ஒண்ணுக்கு இன்னொன்னுக்கு இடையில ஒரு சண்டையை மூட்டுகிற விதமாக உங்களுடைய வரலாற்று எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி
திட்டமிட்டு சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ற போர்வையில கயவர்களை வச்சு வரலாறு எழுதினாங்க. அதனுடைய விளைவு நம்முடைய முன்னோர்களை பத்தி தப்பும் தவறுமான செய்திகள் பள்ளிக்கூடத்துல, பல்கலைக்கழகத்துல, கல்லூரிகள்ல மாணவர்களுக்கு படித்துக் கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம எல்லாம் இன்னைக்கு தீவிரவாதிங்கிறாங்க. தீவிரவாதி என்று சொல்வதற்கா இன்னைக்கு நடக்கிற நிகழ்வு மட்டும் காரணம் இல்ல. இன்னைக்கு ஏதோ 2 பேர் குண்டு வச்சுட்டாங்க அப்படின்னா எல்லாரும் தான் வைக்கிறாங்க, எல்லாத்தையும் தான் பேசணும். நம்மளை மட்டும் பேசுறதுக்கு என்ன காரணம்? நம்முடைய கடந்த கால வரலாறு தான் காரணம். நம்மை ஆட்சி செய்த, இந்தியாவை ஆட்சி செய்த முஸ்லிம் மன்னர்களை பற்றி வரலாற்றை எழுதி வைத்தார்கள். அவர்கள் கொடூரமானவர்கள், அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களை கொல்லுகிறவர்கள், ஜிஹாத் என்ற பெயரால் வாளை தூக்கி கொண்டு மற்றவர்களை வெட்டுகிறவர்கள், இது மாதிரி முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் மேல் வர வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தியவர்கள் என்று கடந்த கால வரலாற்றை திருத்தி எழுதி வச்சாங்க. ஒரு ஆளு பிரிட்டிஷ்கான ஒரு ஆளை நியமிக்கிறான் கல்கத்தாவில். அங்க இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துடைய சமஸ்கிருத துறையினுடைய பேராசிரியராக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஹரிபிரசாத் சாஸ்திரி அவர் பேரு. அந்த ஆளை விலை கொடுத்து வாங்குது பிரிட்டிஷ் கவர்மெண்ட். வாங்கி அவருக்கு காசு பணத்தை அள்ளி கொடுத்து, நீ முஸ்லீம்களை பத்தி வரலாறு எழுது. அவர் எழுதுறாரு, திப்பு சுல்தானுடைய வரலாறு எழுதுறார். திப்பு சுல்தானுடைய அவர் எழுதிய வரலாறு பீகார்ல, மத்திய பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல, உத்தரப்பிரதேசத்துல, இன்னும் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்கள்ல அங்கீகரிக்கப்பட்ட வரலாற்று பாடத்திட்டமாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது அவர் எழுதுற புத்தகம். அவர் என்ன எழுதுறாரு அந்த வரலாற்று நூல்ல? திப்பு சுல்தான் ஒரு கொடூரமான ஆட்சியாளராக இருந்தாரு. 3000 பிராமணர்களை மதம் மாறுமாறு கட்டாயப்படுத்தினாரு. அந்த 3000 பேர் நம்முடைய மதத்தை விட்டு எப்படி போறதுன்னு மனம் இல்லாம மதம் மாறுறதை விட நம்முடைய உயிரை மாய்த்துக் கொள்வோம் என்று 3000 பேரும் தற்கொலை செய்து கொண்டார்கள். இந்த அளவிற்கு ஒரு கொடூரமான வரலாற்றுக்கு சொந்தக்காரன் திப்பு சுல்தான் என்று அந்த ஆள் எழுதி வச்சான். PN பாண்டேன்னு ஒரு ஆள் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவில் 1983 இருந்து 88 வரைக்கும் பல்வேறு மாநிலங்கள்ல ஆளுநராக இருந்தவர். பல வருடங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். 40க்கும் மேற்பட்ட வரலாற்று புத்தகங்கள் எழுதினவர். ஒரு நாள் அவரை ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவர்கள் போய் கூப்பிடுறாங்க, எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க சிறப்பிக்கணும், சிறப்புரை ஆற்றணும். அப்ப அந்த மாணவருடைய கையில ஒரு புத்தகம் இருக்கு. என்ன புக்குமான்னு கேட்கிறாரு. காலேஜ் புக்கு, கல்லூரிய பாடத்திட்டத்தில் உள்ள புக். வாங்கி பாக்குறாரு. வாங்கி பார்த்தா வரலாற்று புத்தகம். அப்படியே லேசா புரட்டுறாரு. புரட்டின உடனே அவருடைய கண்கள்ல படுவது ஹரிபிரசாத் எழுதிய அந்த 3000 பிராமணர்கள் திப்பு சுல்தானால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய தற்கொலைக்கு திப்பு சுல்தான் காரணமாக இருந்தார் செய்தி படிக்கிறார். இவர் நிறைய வரலாறு படிச்சவர். ஆச்சரியமா இருக்கு, இது என்ன புதுசா இருக்குது, நான் எத்தனையோ வரலாற்று நூல் எழுதி இருக்கிறேன், திப்பு சுல்தானை பத்தி நான் நிறைய ஆய்வு செஞ்சிருக்கிறேன், இந்த செய்தி புதுசா இருக்குது எனக்கு தெரியலைன்னு சொல்லிவிட்டு உடனே அன்றைக்கு உயிரோடு இருந்த ஹரிபிரசாத் சாஸ்திரிக்கு போன போடுறாரு, தகவல் தெரிவிக்கிறாரு. தபால் மூலமா ஏதோ ஒரு வழியில இது மாதிரி நீங்க எழுதிருக்கிறீங்களா, இதற்கான சான்று எங்க, ஆதாரம் எங்கு, எந்த வரலாற்றை அடிப்படையாக வைத்து இதை நீங்கள் எழுதினீர்கள் கேட்கிறார். அந்த ஆள்கிட்ட இருந்து ரிப்ளையே இல்ல. 1977 இந்திய பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்த இந்த பாண்டே இந்த செய்தியை பாராளுமன்றத்தில் சொல்றாரு. முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டமிட்டு வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. நான் எத்தனையோ வரலாற்று நூல்களை படித்திருக்கிறேன், எத்தனையோ சுவடிகளை ஆய்வு செய்திருக்கிறேன். திப்பு சுல்தான் ஒரு சமய பொறை நிறைந்த மாற்று மதத்தவர்களை அனுசரிக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் அவர் இருந்தார் என்று நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஹரிபிரசாத் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். இதை படிக்கிற மாணவர்களுக்கு என்ன உணர்வு ஏற்படும்? இதை ஒரு இந்து சமுதாய மாணவன் படிச்சா என்ன ஆகும்? ஆக இந்த முஸ்லிம் மன்னர்கள் நம்முடைய முன்னோர்கள் பல பேரை சாகடிச்சிருக்காங்களா, தற்கொலை பண்றதுக்கு தூண்டி இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம மீது அன்பு வருமா வெறுப்பு வருமா? நம்முடைய முன்னோர்கள் மீது வெறுப்பு வரும், அந்த வெறுப்புல ஒரு பகுதி நம் மீதும் வரும். உண்மையில திப்பு சுல்தான் அப்படி இருந்தாரா, அவருடைய வாழ்க்கையில் இது மாதிரி செஞ்சாரா? ஆய்வு செஞ்சு பார்த்தா நேர் எதிர்மறையா இருக்கு. வேலூர் சிப்பாய் கழகம்னு சொல்லுவாங்க, முதல் சுதந்திர போர். சிப்பாய் வேலூர்ல ஜெயிலுக்குள்ள ஒரு பெரிய கழகம் ஏற்படுது. உள்ள இருக்கிற பிரிட்டிஷ்காரங்க அடிச்சு கொள்றாங்க. இந்திய மக்கள், உள்ளுக்குள்ள இருக்கிற மக்கள் அடிச்சு அவங்களை பூரா காலி பண்ணி பல பேரை சுத்தி தள்ளி கடைசியில நாங்க இந்தியா வேண்டாம், எங்க கையில வேண்டாம், இந்தியா இருக்கும் என்று சொல்லி அறிவிக்கிற விதமாக வேலூர் கோட்டைக்கு முன்னாடி ஒரு பெரிய கொடிக்கம்பம் ஒண்ணு இருக்கு. அந்த கொடிக்கம்பத்துல கொடி பறந்துகிட்டு இருக்கு. என்ன கொடி பறக்குது? யூனியன் ஜாக்கு கொடி பறக்குது. ஜாக்குனா இப்ப உள்ள நம்ம ஜாக்கு இல்ல, இந்த ஜாக்குக்கு கொடியே இல்லையே, யூனியன் ஜாக்கு, பிரிட்டிஷ்காரன் கொடி மேல பறந்துகிட்டு இருக்குது. பறந்துகிட்டு இருக்கு. அந்த கழகத்தில் ஈடுபட்ட சிப்பாய்கள் அந்த கொடியில மேல ஏறி மேல இருக்கிற கொடியை கிழிச்சு எரிஞ்சு விட்டு இந்தியா ஜெயிக்கிறது என்று சொல்லி ஒரு கொடியை ஏத்துறாங்க. எந்த கொடி? 1800 கொடி. 1800 இன்னைக்கு இருக்கிற மூவர்ண கொடி கிடையாது.
இன்னைக்கு இருக்கிற காவியில, வெள்ளையில, பச்சையில, அது பின்னாடி சுதந்திரத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு கொடி. அப்போ இந்தியாவுக்கு எந்த கொடி? ஒரு கொடியும் கிடையாது. இந்தியாவுக்குள்ள 1000 கொடி இருக்கும். ஏன்னா 1000 நாடு இருந்துச்சு இந்தியாவுக்குள்ள. மதுரை ஒரு நாடு, திருநெல்வேலி ஒரு நாடு, ராமநாதபுரம் ஒரு நாடு, புதுக்கோட்டை ஒரு நாடு, பட்டுக்கோட்டை ஒரு நாடு, மதராஸ் ஒரு நாடுன்னு சொல்லிவிட்டு நூற்றுக்கணக்கான நாடா இருந்த இந்தியாவுல இந்தியா ஜெயிச்சதுன்னு ஒரு கொடி ஏத்துறதா எந்த கொடி ஏத்துறது? இவங்க கொடி ஏத்துற அவன் சொல்லுகிறேன், என் கொடி ஏத்துற புலித்தேவன் நான் உட்கார்ந்து இருக்கிறேன், என் கொடி ஏத்தபடி அவன் கொடி ஏத்த போச்சு கேட்பாங்களா இல்லையா? ஆனால் அன்றைக்கு ஒரு கொடி ஏற்றப்படுகிறது. இந்துக்களும் இன்ன பிற இந்தியாவில் வாழ்ந்த மக்களும் அந்த சிப்பாய்களும் ஏக மனதாக ஏற்றுக்கொண்டு ஒரு கொடி ஏத்துறாங்க. திப்பு சுல்தானுடைய கொடி ஏத்தான். உண்மையில திப்பு சுல்தான் அப்படி இருந்திருந்தால், திப்பு சுல்தான் மாதிரி இந்துக்களை கொலை பண்ணி இருந்தால், இந்து சமுதாயத்தை சார்ந்த சிப்பாய்கள் திப்பு சுல்தானுடைய கொடி ஏற்றுவார்களா? அதுவே காட்டுகிறது திப்பு சுல்தான் இந்துக்களை அரவணைத்தார், அவர்களுக்கு பாதுகாப்பு தந்தார். இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் தப்பும் தவறுமாக வரலாற்றில் கை வச்சாங்க. அன்னைக்கு ஊன்றப்பட்ட விதை இன்று வரைக்கும் முஸ்லிம்களின் மீது ஒரு வெறுப்புணர்வாக படர்ந்து போயிருப்பதை பார்க்கிறோம். இங்க மட்டுமல்லது உலகத்தில் எங்க போனாலும் சரி, இஸ்லாமியர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிற வரலாறு முழுக்க 90% மற்றவர்களால் இப்படித்தான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய தேசத்துல போய் பாருங்க, அங்க போய் நாம முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு என்று சொல்லி எத்தனை பேர் நிகழ்ச்சி நடத்துறாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் கேள்வி பதில் இருக்குது. இங்க நாம நடத்துற இஸ்லாம் ஒரு இனியமா இருக்கும். அது மாதிரி கேள்வி பதில் நிகழ்ச்சி அங்க உள்ள மொழிகள்ல அங்க பல பேர் நடத்துறாங்க. அவங்கள்ட்ட கேட்க இங்க வர்ற கேள்விகளை பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல்ல வந்துகிட்டே இருக்கும். நீங்க எதுக்கு கத்தனா பண்றீங்க, உங்க பொம்பளைங்க எதுக்கு பரதா போடுறாங்க, இது மாதிரி சில நீங்க எதுக்கு ஆடு மாடு அறுத்து திங்கிறீங்க, ஒரு ஆர்டர் சில இங்க உள்ள மக்களுக்கு சிந்தனைக்கு தகுந்த மாதிரி சில கேள்வி வரும். அங்க உள்ள கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் கேட்கிற கேள்வி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான கேள்வியை தான் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நபிகள் நாயகம் எதுக்கு இத்தனை கல்யாணம் பண்ணாரு? அவரை காமுகனாக சித்தரித்து வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏதோ அந்த பாலியலுக்காக வேண்டி ஏங்கி தவித்தவர்கள் மாதிரி அவர்கள் செய்த திருமணங்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி அதற்கெல்லாம் நியாயமான காரணம் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உடலியல் தேவைக்காக வேண்டி திருமணம் செய்யல. அப்படி செஞ்சிருந்தா 18 வயசு பிள்ளைங்களா பார்த்து கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சதுல ஒரே ஒரு பிள்ளை தான், சின்ன வயசு திருமணம் ஆகாத ஒரு பெண்ணுன்னு சொல்றாருன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மட்டும்தான். அப்ப அவங்க உடல் தேவைக்காக வேண்டி முடிக்கல, வேறு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது, சமுதாய தேவை, மார்க்கத்தை உலகத்திற்கு சொல்ல வேண்டிய தேவை, வீட்டுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் உலகத்துக்கு சொல்லப்படணும். அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுல தான் தூங்குவாங்க, வீட்டுல தான் சாப்பிடுவாங்க, வீட்டுல தான் குளிப்பாங்க, வீட்டுல தான் எத்தனை வேலைகளை செய்வாங்க. அதுவெல்லாம் இந்த உலகத்திற்கு அறிவித்துக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வீட்டுக்குள்ள ஒரு ஆள் இருந்தா பத்தாது. ஒரு ஆள் ஒன்னு நினைப்பு வச்சிருப்பாங்க, இன்னொன்னு மறந்துடுவாங்க. ஒண்ணுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால், அதிகமானவர்கள் வீட்டிற்குள் இருந்தால், ஒருத்தர் சாப்பாட்டை கவனமா சொல்லுவார், இன்னொருத்தர் குளிக்கிறத பத்தி அந்த மெத்தட கரெக்டா சொல்லுவார், இன்னொருத்தர் தூங்குறத பத்தி கரெக்டா சொல்லுவாங்க. அப்ப எல்லா செய்திகளும் ஒன்று கூட விடுபடாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்தனை தகவல்களும் இந்த உலகத்திற்கு சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவனாக தேர்வு செய்து நபி அவர்களுக்கு இந்த திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒழுக்க சீலர் ரசூலா இருந்தாங்க. எந்த பெண்ணை ஏறெடுத்து பார்த்ததில்லை. சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, மா மஸ்ஸத் யதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை எந்த பெண்ணையும் தொட்டதில்லை, அவங்களுடைய மனைவியை தவிர, அவங்களுக்கு உடம்பப்பட்டவங்களை தவிர வேற எந்த பெண்ணுடைய கையிலையும் ரசூலுல்லாஹ்வுடைய கை பட்டதில்லை. அந்த அளவுக்கு நேர்மையா இருந்தவங்க, ஒழுக்க சீலரா இருந்தவங்க. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு விதமான தப்பான சிந்தனையோடு பொய்யான தகவல்களை, எந்த அளவுக்கு பொய்னா விவரம் தெரியாம இன்றைக்கும் மதரசாக்கள்ல கூட இது மாதிரி புத்தகங்களை பாடத்துல வச்சிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கேரக்டரை தப்பா சொல்லக்கூடிய பாடத்திட்டத்தை அவன் எழுதினது, முஸ்லீம்கள் இஸ்லாத்திற்கு எதிரிகள் எழுதினத ஏதோ இஸ்லாமிய புத்தகம் நினைச்சு மதரசாக்கள் கூட சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு நிகழ்ச்சி வருகிறது. நபிகள் நாயகத்தினுடைய மாமி மகள் ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க ரசூலா என்ன பண்றாங்க, தன்னுடைய அடிமையாக வளர்க்கப்பட்டவருக்கு, வளர்ப்பு மகனாக வளர்க்கப்பட்டவருக்கு ரசூலா கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. அது 2 பேருக்கு மத்தியில குடும்ப வாழ்க்கை ஒத்து வரல, 2 பேரும் விவாகரத்து ஆயிடுச்சு. ரசூல்லாட்ட வர்றாங்க, விவாகரத்து கேட்க வரும்போது ரசூலுல்லாவுக்கு மனசு சொல்லுது கரெக்ட் தான், இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ நம்ம பிரச்சனை தான்,
பிரிஞ்சு போறதுதான் நல்லது. எதுக்கு போட்டு டெய்லி சண்டை போட்டுக்கிட்டு மன வருத்தப்பட்டுக்கிட்டு பிரிஞ்சு போயிட்டு அதான் நல்லதுங்கிற மாதிரி உள்ள சொல்லு. ஆனா வெளியில என்ன பண்றாங்க, வெளியில சொல்லும் போது இப்படி சொன்னா டக்குனு என்னடா இது ஒரு ஒரு சின்ன பிள்ளைகளை சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாம டக்குன்னு பிரிச்சு விடுறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு பேசிடக்கூடாதுல. அதுக்கு ரசூலா பயந்துகிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஏன்பா சேர்ந்து வாழ, நாம சொல்லுவோம்ல, நீ உங்க தெருவுல உங்க மேல வீட்டுல கீழே வீட்டுல நீ கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம், பக்கத்து வீட்டுல புருஷன் முன்னாடி சண்டை உங்கள்கிட்ட வந்து சொல்றாங்க, வந்த உடனே நீங்க என்ன செய்வீங்க, எடுப்புல சரி சரி இதெல்லாம் சரி வராது, நீ ஓர் விட்ட பாத்துட்டு போ, நீ ஓர் விட்ட பாத்துட்டு போன்னு பத்தி விட்டா யாராவது நம்மளை மதிப்பாங்களா, என்னடா இவங்க பெரிய மனுஷன் மாதிரியா பேசுறாரு. ரெண்டு பேரும் பிரச்சனை வந்தா பார்த்து பேசி சரிமா, குடும்பம்னா அப்படித்தான், வீட்டு வாசப்படி 1000 பிரச்சனை இருக்கும் அப்படின்னு எண்ணத்திலாம வாசல் கதவு ஜன்னல் எனக்காக சொல்லி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண இப்படித்தானே பேசுவோம். இது மாதிரி ரசூலுல்லாஹ்வும் ஓடு, அவங்களுக்கும் மனித இயல்பு அடிப்படையில பிரச்சனை கண்டிப்பா முத்திக்கிட்டு போகுதுன்னு தெரிந்தால் கூட, பிரிந்து போவது உத்தமம் என்று விளங்கினால் கூட ரசூலுல்லாஹ்வுடைய வாய் என்ன சொல்லுது, அம்சி கலைக்க சௌஜக்க, மனைவியோட சேர்ந்துரும்பா அப்படின்னு. அல்லாஹ் விட்டானா நல்லா தெரியுது சேர்ந்திருந்தா பிரச்சனைன்னு, பிறகு என்ன நாக்குல ஒண்ணு வருது உள்ளத்துல வேற ஒண்ணு. நபிகள் நாயகம் தங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு கட்டத்துல உள்ளுக்குள் ஒன்று வைத்து வெளியில வேறொன்று பேசியது ஒரே ஒரு நிகழ்ச்சி, வேற எப்பவும் ரசூலா பேசல. அதை கூட அல்லாஹ் வெளியில போட்டு உடச்சுட்டான். என்ன சொல்லிவிட்டான், வத்தகில்லா வதுகுஃபி ஃபீ நஃப்ஸிக மல்லாஹு முப்தீஹி வதக்ஷன்னாஸ், அல்லாஹ் பயந்துக்க, உள்ளத்திற்குள் ஒன்றை மறைத்துக் கொண்டு மக்களுக்கு பயப்படுகிறீர். வல்லாஹு அஹப்பன் தக்ஷா, பயப்படுவதற்கு அல்லாஹ்வே தகுதியானவன், அல்லாஹ்வுக்கு பயப்படு. நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு நினைச்சு தீர்ப்பு சொல்லாம மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்ட தீர்ப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்டிச்சு விவாகரத்து பண்ண வச்சு கடைசியில் அந்த ஜெயினப் அவர்களை அல்லாஹ்வே திருமணம் செய்து கொடுத்ததாக, ஜவ்வஜ்னாகஹா, அவளை நாம் அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தோம். ரசூலுல்லாஹ் அந்த ஜெயித விவாகரத்து பண்ண வச்சு அல்லாஹ்வே செஞ்சு கொடுத்தா குர்ஆன் சொல்லுது. ஆனால் இந்த ஐரோப்பிய தேச வரலாற்றாசிரியர்கள் என்ன எழுதினார்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ரோட்ல போய்கிட்டு இருந்தாங்களா, அப்ப ஜெயினப் ரலியல்லாஹு வீட்டுல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்களா, வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் எட்டி பார்த்தாங்களா, எட்டி பார்த்தோன்னு உங்களுடைய அழகுல மயங்கிட்டாங்களா, மயங்கின உடனே ஜெயித கூப்பிட்டு எப்ப அவங்க பொண்டாட்டி நீ தலாக்கு விடுனாங்களா, அதுக்கப்புறம் இவங்க கெட்டிக்கிட்டாங்களா. ஒரு பொய்யான அருவருப்பான நபிகள் நாயகத்தை பற்றி கொஞ்சம் கூட அவருடைய குணத்தையும் அவருடைய ஒழுக்கத்தையும் அவருடைய பண்பாட்டையும் கொஞ்சம் கூட அறிந்திராத மூடர்கள் எழுதின எழுத்து மாதிரி இஸ்லாத்துக்கு தப்பான சித்திரம் உருவாக்கணும் இப்படி எழுதி வச்சாங்க. இத படிச்சவனுடைய விளைவு அங்க இன்னைக்கு நாம பாக்கிறோம். நிகழ்ச்சின்னு போயிட்டு கேட்கிற கேள்வி, எதுக்கு இத்தனை கல்யாணம் முடிச்சாங்க, அதான் முதல்ல கேட்கலாம். காரணம் வரலாறு தான் காரணம். இந்த கேள்விக்கு காரணம் என்ன, அவனுடைய உள்ளத்திலே பதிய வைக்கப்பட்ட நபிகள் நாயகத்தை பற்றி உண்டான கடந்த கால வரலாறு. அப்போ வரலாறு மனித உள்ளத்தில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது விளங்குறவா இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், வரலாறு விட்டுறாத, வரலாறு பாத்துக்க, வரலாறுல கை வைப்பா, அப்படியே தலைகீழ புரட்டிடுவேன். நீங்க பாருங்களேன், ஒரு கும்பல் இந்தியாவில் என்னமோ தேசபக்திய ஒட்டு மொத்தமா அவங்க கம்பெனிக்கு மட்டுமே குத்தகைக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி நாங்க தான் தேசபக்தி சில பேர் பேசுறாங்க. உண்மையில் அவனுடைய தேசபக்தி சுதந்திர போராட்ட காலத்துல எப்படி இருந்துச்சு, ஆங்கிலேயர்களுக்கு அடிமை சேவகம் செய்கிற விதத்தில் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவங்கதான் மொத்த புத்தகம் எடுத்துக்கிட்ட மாதிரி முஸ்லீம்களுக்கு தேசபக்தி இல்ல, பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்க எண்ணத்திலாம அவுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் வரலாறு. வரலாற்றை கையில் எடுத்து உள்ளங்களை திசை திருப்பி போற்றப்பட வேண்டிய ஒரு சமுதாயத்தை காலில் போட்டு மிதிக்க வைத்து விடலாம், விமர்சிக்க வேண்டிய ஒரு சமுதாயத்தை தலைமையில் தூக்கி வைத்து பாராட்ட வைத்து விடலாம். அனைத்துக்கும் வரலாறு ஒரு அடிப்படையாக அமைகிறது. அதனாலதான் அல்லாஹ் சொன்னா வரலாறு கவனி, வரலாறு படி. சரி, வரலாறு படிக்கலாம், சரி படிக்கத்தான் வேணும். ஆனா இருக்கிற வரலாறு என்ன லட்சணத்துல இருக்கு, எல்லாமே சரியில்லைன்னு வேற சொல்றீங்கள. எந்த வரலாறுக்கு போனாலும் கதை எழுதி வச்சிருக்காங்கிறிய, கப்சாங்கிறிய, பாராட்டு புகழ் மாலைங்கிறிய, மிகைப்பட்ட வர்ணனைங்கிறிய. நான் எந்த வரலாறு படிச்சு நான் என்னை சரி செய்து கொள்வது, எங்க போய் வரலாறு தேடுறது? இன்னைக்கு வரலாறு பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, நல்ல சிறந்த வரலாற்று ஆசிரியர்கள் வைக்க போருக்குள்ள ஊசியை தேடுற மாதிரிங்க. வைக்கப்படுப்புங்க வைக்கோல், மாடு திங்குமே வைக்கலு, அந்த வைக்கலுக்குள்ள பெரிய வைக்கப்படப்ப வைக்க போற வச்சுக்கிட்டு அது உள்ள ஒரு ஊசியை தேடுற சாதாரணமா. இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிற வரலாறுகளில் உண்மையை கண்டறிவது வைக்கோல் போருக்குள் ஊசியை தேடுகின்ற அளவிற்கு சிரமமானதுங்கிறார். ஊர் அப்படி கதையும் கப்சாம எழுதி வச்சிருக்காங்க. நான் எதை பார்ப்பது,
எந்த வரலாற்றை படிப்பது? அப்பதான் அல்லாஹ் பதில் சொல்றான், நீ ஊர் ஊரா போய் திரிய தேவையில்லை, நானே உனக்கு சொல்றேன் போ. மத்தவன்ட்டு போன கலப்படம் இருக்கு பயப்படுறியா? கலப்படம் இல்லாம நான் தர்றவா? எப்படி சொன்னா 11வது அத்தியாயம் 120வது வசனத்திலே, குல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாயிர் ருசுல், ரசூல்மார்களுடைய வரலாற்றை ஒவ்வொன்றையும் உமக்கு நாம் சொல்லுகிறோம். ஏன் தெரியுமா? மானு சப்பித்து பிஹி ஃபுஆதக், உம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்த, வஜாஅக ஃபி ஹாதிஹில் ஹக், உண்மையை உம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க, வ மௌஇலத்துன், நீ படிப்பினை பெற, வ ذிக்ராலில் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு நினைவூட்ட. பல விஷயங்கள் நினைவுல இருக்கும், ஆனா திரும்ப சொன்னா தான் நடைமுறைப்படுத்தும். மீண்டும் மீண்டும் நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு 4 நாளைக்கு ஒருக்க, ஒரு வாரத்துக்கு ஒருக்க, 10 நாளைக்கு ஒருக்க சொல்ல நாட்டி வண்டி சார்ஜ் இறங்கி படுத்துக்குது. தொழுகையை பத்தி பேசுறாங்க, சார்ஜ் நல்லா ஃபுல்லா ஏத்தி விட்டுறாரு சும்மா அவளை இமாமு. ஏத்தி விட்ட உடனே அசருக்கு கரெக்டா வர்றோம், அடுத்து மகரிபுக்கு வண்டி வந்துருது, இஷாவுக்கு வந்துடுறோம், மறுநாள் சுபுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முந்தைய வந்து உட்கார்ந்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, பெட்டை போட்டு அதுக்கப்புறம் எந்திரிக்கும்போது மணி 10:15. ஆனாம்பா சீக்கிரமா எந்திரிச்சுட்டு போய் காலையில பகல் பூரா வேலை பூரா கெட்டு போயிருது, நம்ம லேட்டாவே எந்திரிச்சுக்குவோம். 4 நாளைக்கு முந்தி இருந்த சுறுசுறுப்பு 4 நாளைக்கு பிந்தி இல்லை. என்ன காரணம்? திரும்ப அவருக்கு சொல்லணும், ரீசார்ஜ் பண்ணணும். பேட்டரி டவுன் ஆயிட்டுனா சார்ஜ் பண்ணி எப்படி புதுப்பிச்சுக்குவோமோ அது மாதிரி திரும்ப திரும்ப சொல்ல சொல்லத்தான் உள்ளத்துல அது நினைவில் பசுமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அது நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த நீங்க வரலாற்றை கேட்கறதுனால அல்லாஹ் சொல்றான், வரலாறுங்கிறது எப்படி? உனக்கு நான் ஒரு வரலாறு சொல்றேன். யாருடைய வரலாறு? என்னால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்களின் வரலாறு. இந்த இறை தூதர்கள் வரலாறு உனக்கு என்ன தரும்? 4 சிறந்த பண்புகளை தரும். ஒன்று, நீ கேட்கிற பொழுது உள்ளம் உறுதிப்படும். கேட்டவுடனே இது மாதிரி நம்ம இருக்கணும்னாலும் உள்ளத்துல ஒரு வெறி வரும். அதுக்கப்புறம் இதுதான் உண்மைன்னு விளங்கிக்க முடியும். அதுல இருந்து பல படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதிலிருந்து பல செய்திகளை உன்னுடைய உள்ளத்தை புதுப்பித்துக் கொள்ள முடியும். இந்த 4 அம்சங்களுக்காக உனக்கு நான் வரலாற்றை சொல்லித் தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களின் வரலாற்றை திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல பேசுறான். இன்னும் பலருடைய வரலாற்றை அல்லாஹ் பேசுறான். வரலாறு படிப்பினைக்கு எப்படி இருக்கணும் வரலாறு விளக்கலாம். நான் சொல்றேன் வரலாறு, இந்த வரலாறு எப்படி இருக்கும் தெரியுமா? நீ ஊர் உலகத்துல படிக்கிற வரலாறு மாதிரி இருக்காது. ஊர்ல எப்படி வரலாறு படிக்கணும்? ஊர்ல கோடிட்ட இடத்தை நிரப்புகள் லெவல்ல வரலாற்றை படிக்கணும். பானிபட் போர் எத்தனை நடந்த ஆண்டு எது, ஒரு டேஷ் போட்டு விட்டு 1900 சம்திங் என்னமோ ஒண்ணு. வரலாறு இந்த லட்சணத்துல படிக்கணும். எத்தனை வருஷம் நடந்து உனக்கு என்ன? 1800 நடந்தா என்ன, 1900 நடந்தா என்ன, 2050 நடந்தா என்ன, 3030. அதனால உனக்கு என்ன? உனக்கு என்ன லாபமோ அதை படிப்பியா? எதை படிச்சா உனக்கு பயன்பாடு அதை படிப்பியா? அதை விட்டு 1949 1959 இதனாலேயே ஓடி போயிடறான். ஒண்ணும் மனசு நினைக்க மாட்டேங்கிறியா? சொல்ற மாதிரியா சொல்றாங்க. வருஷத்தை பூரா மனப்பாடம் பண்ண வச்சோட மண்டையில நிக்க மாட்டேங்குது. வரலாறு சொல்ற எப்படி எதை சொல்லி கொடுத்துருனே தெரியல உனக்கு. தேவையில்லாத சொல்லி கொடுக்கிற, உண்மை இல்லாத சொல்லி கொடுக்கிற, பொய்யானதை சொல்லி கொடுக்கிற. நான் சொல்லி தருவேன் வரலாறு எப்படி இருக்கு தெரியுமா? குறிச்சிக்க வரலாறுக்கான அளவுகோல். இன்னஹாதா லஹுவல் கஸஸுல் ஹக், 3வது அத்தியாயத்துடைய 62வது வசனம். இதோ இது நான் சொல்லுகின்ற இந்த வரலாறு அல் ஹக், உண்மையான வரலாறு. வரலாறு நடந்தது சொல்லு. நீ எதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ற? உன் கையில மடியில இருந்து எதுக்கு எழுத போடுற? நீ என்ன உண்டோ அதை சொல்லு, உண்மையை சொல்லு சொல்றான். அதே மாதிரி சொல்லலாம் 12:111 லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப், அவர்களின் வரலாற்றில் அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்கிறது. ஏனென்றால் மா கான ஹதீஸை யுஃப்தரா, இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அல்ல. ஒன்ன மாதிரி இஷ்டத்துக்கு நானே இல்லாததை இட்டுக்கட்டல, இருக்கிறத சொல்லுவோம், உண்மையை சொல்லுவோம், அழகானதை சொல்லுவோம், பயனுள்ளதை சொல்லுவோம், படிப்பினை தர்றதை சொல்லுவோம். நபிமார்களுடைய வரலாறுல இது எல்லாம் சேர்ந்து இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இங்க என்ன பார்க்கணும்? நாம திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாற்றை ஆய்வுக்கு எடுத்து திருக்குர்ஆன் என்னவெல்லாம் சொல்லுது, அதுல இருந்து நமக்கு என்னவெல்லாம் படிப்பினை பெற முடிகிறது என்பதை நாம ஒரு புறத்துல பார்க்கணும். திருமறை குர்ஆன் வரலாறு சொல்ற மாதிரி அது மாதிரி வேறு வேறு வேதங்கள்னு சொல்றாங்களே,
வேற இந்துக்கள் வச்சிருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் வச்சிருக்கிறாங்க, யூதர்கள் வச்சிருக்கிறாங்க. உலகத்தில் எத்தனையோ தம்மை மதத்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் கையிலையும் நாங்களும் வேதம் வைத்திருக்கிறோம், கடவுளிடமிருந்து வந்துச்சு என்று அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் சொல்லப்படுது வரலாறுன்னு பேர்ல பல விஷயங்களை சொல்றாங்க. இந்த ரெண்டு வரலாறையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அங்க சொல்லப்படுற வேறு வேறு வேதங்களை படிச்சு அவங்களை குறை சொல்லி குற்றப்படுத்துறதாண்டி சொல்லல, அதை நடுநிலை கண்ணோட்டத்தோடு ஆய்வு செய்து பார்த்தால் அறிவுக்கு பொருந்தாதவைகள் வரலாறு என்ற பெயரில், நடந்திருக்க முடியாதவைகள் வரலாறு என்ற பெயரில், நல்ல சிரிப்பை வரவழைக்கக்கூடிய நல்ல நகைச்சுவை ஜோக்குகள் வரலாறு என்ற பெயரில், மற்ற மற்ற வேதங்கள்ல சும்மா சாதாரணமா வரலாறு எழுதி வச்சிருக்கிறவனே கதை அடிச்சு விடுறாங்கன்னா கடவுளின் பெயரால் ஒரு கதை சொன்னா எப்படி இருக்கும்? கடவுளுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும்ல, பயங்கரமான ஆளு அவர் எப்படி செஞ்சிருப்பாரு, மனுஷனே ஒரு அரசனே இப்படி செஞ்சாருன்னு ஒருத்தன் அவுத்து விட்டான்னா கடவுள் செஞ்சாருன்னு சொன்னா எப்படி எப்படி அவுத்து விடுவான்? அது கற்பனைக்கே எட்டாவது அளவுக்கு அவுத்துடுவாங்களே, அப்படி அவுத்துட்டு வச்சிருக்கிறான். உள்ள போய் படிச்சு பார்த்தா அறிவுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, நம்ப முடியல, எந்த ஆதாரங்களும் இல்ல. எத்தனை நூல்களை வேணா எடுத்து பாருங்க, எத்தனையோ பைபிள் எடுத்துக்கங்க. பழைய ஏற்பாட்டுல மனித குலத்தினுடைய ஆரம்ப இந்த உலகத்தை படைச்ச வரலாறு கடவுள் பேசுறார். கடவுள் பேசுவதாக பைபிள் சொல்கிறது. எடுத்த உடனே முதல் பேஜ்ல ஆதி ஆகமம் இருக்கும். ஆதி ஆகமத்தை திறந்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த இடத்துல என்ன இருக்கும்? இந்த அண்ட சராசரங்களை கடவுள் படைத்த மூல வரலாறு பேசப்படும். எப்படி இருக்கும்? கடவுள் பேசுறார். முதலாம் நாள் கடவுள் மண்ணையும் படைத்தார், விண்ணையும் படைத்தார். முதல் நாள் கடவுள் என்ன பண்றாருன்னா பூமியை படைக்கிறார், வானத்தை படைக்கிறார். காலையுமானது மாலையுமானது. இரண்டாம் நாள் கடவுள் நீரை படைக்கிறார், ஆகாயத்தை படைக்கிறார். ஆகாயத்துக்கும் விண்ணுக்கும் என்ன வித்தியாசம் தெரியல. விண்ணகம்னு சொல்றோமே, வானத்தை தான் விண்ணகம்னு சொல்லுவோம், அதைத்தான் ஆகாயம்னு சொல்லுவோம். இங்க அது மேட்ரு இல்ல, அதை விட்டுருவோம். இரண்டாம் நாள் கடவுள் நீரையும் படைத்தார், ஆகாயத்தையும் படைத்தார். காலையுமானது மாலையுமானது. மூன்றாம் நாள் கடவுள் சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார். காலையுமானது மாலையுமானது. நாலாம் நாள் கடவுள் மீனினத்தை படைத்தார், பறவை இனத்தை படைத்தார். அடுத்து கடவுள் விலங்குகளை படைத்தார். அதுக்கடுத்து கடவுள் ஆதாம் ஏவாளை படைத்தார். அதுக்கடுத்து ஏழாவது நாள் கடவுள் அப்படி கோயிங் டு ரெஸ்ட் ஹவுஸ் போய் ரெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டாரு. இது பைபிள் ஸ்டார்டிங்ல சொல்ற செய்தி. சாதாரண அறிவு கொண்டு வச்சு பார்த்தா இந்த உலகத்துடைய தோற்றத்தை பத்தி பேசுது. முதல் நாள் கடவுள் என்ன படைச்சாரு? பூமியை படைச்சாரு, வானத்தை படைச்சாரு. படைச்ச உடனே என்ன ஆச்சு? படைச்ச உடனே காலையும் வந்துச்சு, மாலையும் வந்துச்சு. சாதாரண அறிவோடு ஒரு கேள்வி கேட்டா காலையும் மாலையும் எப்ப வரும்? முதல்ல காலை மாலை என்பது எதை வச்சு சொல்றது? சூரியன் வரணும், அந்த சூரிய ஒளி மேல படணும், பட்ட உடனே காலையுமோ, பூமி சுத்தணும், சுத்தி டைரக்ஷன் மாறின சூரியன் தெரியாம போயிடும், மாலை வந்துருச்சுமோ. காலை மாலை என்பதே சூரியன் படைப்புக்கு பிறகுதானே வர முடியும். படைக்கிறதே மூணாம் நாள் நாலாம் நாள் படைக்கிறாரு. முதல் நாள் எப்படி காலை மாலை வந்துச்சு சூரியன் வர்றதுக்கு முன்னாடி? இது அறிவுக்கு புறம்பா. கதைகள் எடுத்துக்கிட்டா, வரலாறுன்னு எடுத்துக்கிட்ட தனி மனித வரலாறு எடுத்துக்கிட்டா நம்பவே முடியாத அளவுக்கு இது மாதிரி நிறைய கதைகளை வரலாறு என்ற பெயர்ல அது மாதிரி சொல்றாங்க. எந்த மதத்துடைய புத்தகத்தை வேணா எடுத்து பாருங்க, சொல்லப்படுறது எல்லாமே ரொம்ப ஓவராக அதிகப்படியாக. அப்படியே வந்தாரு, வந்து அப்படி மலைய பேத்துக்கிட்டு கையில தூக்கிட்டு ஜம்முன்னு பறந்தாருமா. மலைய தூக்கி கையில வச்சுக்கிட்டு அப்படியே பறந்து போறாரு. கடவுள்ல செய்யறாரு, சாதாரண மனிதா கடவுளால செய்ய முடியுமே அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்து வேதங்கள்ல ஒருத்தனை வந்து ரொம்ப பராக்கிரமசாலியாக, ரொம்ப பயங்கரமான வீரனாக, பலசாலியாக ஒருத்தனை பத்தி வர்ணிக்கிறான். அந்த ஆள் என்ன பண்றான்னா அப்படியே எல்லாத்தையும் சுருட்டி அள்ளி முழுங்குறான். வானத்தை, நட்சத்திரத்தை, சூரியனை, பூமிய எல்லாத்தையும் சுருட்டி அள்ளி வாய்க்குள்ள போட்டு முழுங்கிட்டான். முழுங்கினதோடு மட்டுமில்ல, முழுங்கி கடலுக்குள் நுழைந்தான். பூமிக்குள்ளதான் கடல் இருக்கு, பூமி வயிற்றுக்குள்ள போயிடுச்சு, அவன் கடலுக்குள்ள நுழைஞ்சிட்டான். கேள்விலாம் கேட்கக்கூடாது, இப்படித்தான். உள்ளுக்குள்ள போனோம்னா அப்படியே குலுங்கி குலுங்கி சிரிக்க வேண்டியதான். கேட்டா கடவுள்ல சொல்லி கடவுளால முடியும்லன்றாங்கல்ல, கடவுளுக்கு முடியாதுன்னு கேள்வி வருமா இல்லையா? அது மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி நிறைய ஆன்மீகத்தின் பெயரால், வேதத்தின் பெயரால் சொல்லப்படுகிற வரலாற்றை ஆய்வு செய்து பார்த்தா கொஞ்சம் கூட அறிவுக்கு ஒவ்வாதவைகள், ஏற்றுக்கொள்ள முடியாதவைகள், சான்றுகள் இல்லாதவைகள், பகுத்தறிவுக்கு எதிரானவைகள்,
இந்த ஓசோன் ஒரு ஆளு, அவர் ஒரு புது கருத்து சொன்னாரு. ஓசோன் ஒரு ஆளு போய் பாத்தீங்கன்னா லைப்ரரி எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும், புத்தக கடையில பெரிய விலையில தாடி வச்சு இவ்வளவு பெருசு இருக்கும், பெரிய தரப்பா கட்டிருப்பார். நானும் புத்தக கடையில போய் முதல்ல பார்த்துட்டு ஏதோ ஒரு பெரிய ஆலிம்சா புக் எழுதிருக்காரு போல இருக்குது அப்படின்னு லைனா அப்படியே என்ன அழகா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற சொல்லுவாங்கல்ல. எப்படின்னா நல்ல அவர் முகத்தை பாருப்பா ஜீனத்தா இருக்குமா, ஜீனத்தான முகத்துக்கு உதாரணம். நம்மள எல்லாம் பார்த்துட்டு திட்டுவாங்க, அந்த அஜத்தை பாரு முகத்துல இருந்து அப்படியே அருள் வடியுது, இவன் மூஞ்ச பாரு எப்படி இருக்கு அப்படின்னு திட்டுவாங்க நம்மள பார்த்துக்கிட்டு. அப்படி ஜீனத்தான முகத்துக்கு உதாரணம் சொல்றா இருந்தா ஓசோ பிடிச்சு சொல்லிவிடலாம். ஆளு பார்த்து அப்படியே விளையாடு நல்ல பெரிய தாடி சூப்பரான தலைப்பாக்கிட்டு அப்படியே ஒரு ஒரு சாந்தமான போஸை கொடுத்து போட்டோவை போட்டு நிறைய புக் எழுதியிருக்காங்க. ஆன்மீகத்தின் பேரால் கடவுளை நெருங்குகிறோம், தானே கடவுள், கடவுள் சக்தி என்கிட்ட இருக்கு என்னெல்லாமோ சொன்னார். அந்த ஆளு புத்தகத்தை எடுத்தா புரட்டுறான். எந்த புக்க வேணாலும் எடுத்துக்க நீங்க, காமத்திலிருந்து கடவுள், பெண் விடுதலை நிறைய எழுதியிருக்கிறார். புரட்டின உடனே முதல் பேஜ்ல ஓஷோ இவர் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. ஒரு வருஷம் டைம் போட்டு ஏதோ 1900 ஏதோ ஒரு டேட்டை போட்டு நினைவில்லை, அதிலிருந்து இதுவரை புவி கிரகத்திற்கு வந்து சென்றார். அப்படி அவருக்கு நிறைய கிரகம் இருக்கு. ஒரு தகப்பனா இருக்கு, 4 பிள்ளைகள் இருக்குது, வயசான காலத்துல எங்க போகும் தெரியல. ஒரு ஆம்பளை பிள்ளை வீட்டுல ஒரு 2 நாளைக்கு, பொட்ட பிள்ளை ஒரு 2 நாளைக்கு, அங்க போய் மெட்ராஸ் 2 நாளைக்கு, மதுரை 2 நாளைக்கு இருந்துருவாங்க. அது மாதிரி இந்த வருஷம் அவர் புவி கிரகத்துக்கு வந்துட்டு போனாரு. சரிப்பா ஏத்துக்குவோம், ஒரு பேச்சுக்கு ஏத்துக்குவோமே. சரி உள்ளுக்குள்ளே வந்து என்ன சொன்னாரு புரட்டின உடனே ஒரு வருஷத்தை போட்டு, அவர் பிறந்த வருஷத்தை போட்டு, இத்தனாம் ஆண்டு ஒரிசாவில் இன்ன பெற்றோருக்கு அவர் பிறந்தார். முதல் பேஜ்ல பிறப்பும் இல்லையா இறப்பும் இல்லையா, புறத்துல ஒண்ணு மறு பேஜ்ல இத்தனை வருஷம் அவர் பிறந்தாரு. சும்மா உடனுமே வரலாறுன்னு படிக்க போனா இது மாதிரி ஏற்கத்தகாத செய்திகளாக நிரம்பி வெளிகிறது, எக்கச்சக்கமாக குவிஞ்சு கிடக்குது. என்ன பண்றது? திருமறை குர்ஆன் வரலாறு சொல்லுது, மத்த வேதங்கள் வரலாறு சொல்லுது. இந்த 2 வரலாறுக்கு இடையில பார்த்தா அவ்வளவு மோசம். சரி குர்ஆன்ல இல்லவே இல்லையா? குர்ஆன்ல அப்படி நம்ப முடியாத வரலாறுகள் ஒண்ணுமே இல்லையா? இருக்கு, குர்ஆன்ல இல்லாம இல்ல, குர்ஆன்ல நிறைய இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், மருத்துவம் ஒண்ணும் செய்யல, கண் தெரியாதவருக்கு அந்த கண் பார்வையை கொடுத்தார்கள், வருது. நம்புற மாதிரியா இருக்குது. கேட்ட உடனே குஷ்டரோகியை தடவுனாங்க, குஷ்டரோகம் நீங்கி போச்சு, நம்புற மாதிரியா இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்பை தூக்கி போட்டாங்க, கம்பு பாம்பாச்சு. அது எப்படா பாம்பம், கம்பு பாம்பாச்சா? நல்ல கதை விடுறிய கேட்பாங்களா இல்லையா? கேட்கிற மாதிரி தான் இருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பெரிய வெள்ளம் வந்துச்சு, ஒரு பெரிய கப்பலை கட்டிட்டு அப்படியே போய் மலைக்கு மேலே ஏறி உட்கார்ந்துட்டாங்க. இது மாதிரி நிறைய திருக்குர்ஆன் வரலாறு சொல்லுகிறேன். சில விஷயங்கள் குர்ஆன் சொல்லுது, அற்புதமா சொல்லுது. அதை பார்க்கும் போது கூட நேரடியா பார்த்தா, வெளிப்படையா பார்த்தா இதுவும் அது மாதிரி தானே. அதுல 90% அப்படி இருந்தா இங்க ஒரு 10% இருக்குது, ஒரு 2% இருக்கத்தானே செய்து இல்லையே, இல்ல அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்ற மாதிரி இல்லையே, இங்கேயும் இருக்கத்தானே செய்து என்று ஒரு கேள்வி வருகிறது. இருக்கிறது, இல்லாம இல்ல. ஆனால் அந்த 2க்கும் மத்தியில உண்டான வித்தியாசம் என்னவென்றால், இங்க நம்ப முடியாத மாதிரி இருக்கும், அதை நம்ப வைப்பதற்குண்டான அறிவியல் பூர்வமான வரலாற்று பூர்வமான சான்றுகளையும் விட்டு தான் அந்த வரலாறு நல்லா சொல்லுவோம். சும்மா ஒண்ணு நம்ப முடியாம அப்படியே லூஸ் மாதிரி நம்பிட்டு போ அவ்வளவுதான் அப்படின்னு நல்லா விட மாட்டான். அதை நம்புறதுக்கு ரெக்கார்டை எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்தா, இன்னைக்கு இருக்கிற 21ஆம் நூற்றாண்டுங்கிறியா, சயின்ஸ் தான் எல்லாம், அறிவியல் தான் கடவுள் அப்படிங்கிறியா, அறிவியலை வச்சுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறீங்கயா, அறிவியல் பூர்வமா ரெக்கார்டு இருக்குது, சொன்னதை ஆய்வு செஞ்சு பாரு, அது உண்மையா இல்லையான்னு அறிவியல் பதில் சொல்லும். சில இடங்களில் அறிவியலை கொண்டு நிப்பாட்டுவான்ல, சில இடங்களில் வரலாற்றை கொண்டு நிப்பாட்டுவான்ல. தொல்லியல் வரலாறு, பழங்கால வரலாறு ஆய்வுகள் செய்யறாங்கல்ல, உள்ளுக்குள்ள தோண்டி எடுத்து பல வருஷத்துக்கு முந்தி இருக்கிறத எடுத்து பார்த்து அதுல கார்பனை வச்சு ஆய்வு செஞ்சு இத்தனை வருஷத்துக்கு முந்தி உள்ளது அது இன்னும் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லுவாங்களே. வரலாற்று சான்றுகளோ அறிவியல் சான்றுகளோ இல்லாத வகையில் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் எந்த அற்புத வரலாற்றையும் பேசுவதில்லை. அற்புதம் எல்லாத்துக்கும் உண்டு. வமா கான லிரசூலின் அய்யதிய பிஆயத்தின் இல்லா பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர்கள் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அவர்கள் அற்புதத்தை கொண்டு வராமல் இருந்ததில்லை. எல்லா நபிமாரும் அற்புதத்தோட வந்தார். மூசா நபி அற்புதம் செய்தார்கள், ஈசா நபி அற்புதம் செய்தார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அற்புதம் செய்தார்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அற்புதம் செய்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அற்புதம் செய்தார்கள். அற்புதம் தான், அற்புதம்னாலும் இப்படி ஆச்சரியமா என்னப்பா இப்படி நடந்துச்சு நடக்குமா அப்படின்னு கேட்ப, அதான அற்புதம். செஞ்சாங்க,
செஞ்சதை மத்தத மாதிரி எந்த ரெக்கார்டும் இல்லாம முடிக்க முடியாது. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கும். சும்மா மொட்டை தாத்தன் குட்டையில விழுந்தான்ற லெவல்ல இங்க கதை சொல்லப்பட்டிருக்காது. எடுத்து பாருங்க, என்ன வரலாறு, என்ன சான்று இருக்குது, படிச்சு பார்த்தா எக்கச்சக்கமான செய்தி. முதல்ல எடுத்துக்குவோம், மனித குலத்தினுடைய தோற்றத்தை எடுத்துக்குவோம். அல்ல இத கூட இந்த செய்திய இந்த ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க, அதையும் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். 41வது அத்தியாயம் 53வது வசனத்துல சொல்றான், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வஃபி அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபய்யன லஹுமுல் ஹக். அவர்களுக்கு நாம் காட்டுவோம், உண்மை விளங்குகிற வரைக்கும், உண்மையை புரிந்து கொள்கிற வரைக்கும் அவர்களிலேயும் பல வழிகளிலேயும் நம்முடைய சான்றுகளை அவர்களுக்கு நாம் விளக்கி தருவோம். அது உண்மைதான் நீ நம்புறதுக்கு நாங்க ரெக்கார்ட கூட உனக்கு நாங்க தருவோம் சொல்லி போட்டுதான் வரலாறு சொல்றோம். மனித குலத்தினுடைய முதல் தோற்றம் எப்படி திருக்குர்ஆன் பல்வேறு இடத்துல பேசுது. மனித குலம் எப்படி தோன்றுச்சு? 6வது அத்தியாயம் 2வது வசனம், ஹுவல்லதி ஹலககும் மின் தீனின், அவனே உங்களை களிமண்ணிலிருந்து படைத்தான். மனித குலத்தினுடைய தோற்றத்தை பத்தி சொல்லும்போது ஸ்டார்டிங் வரலாறு, உன்னுடைய பேக்ரவுண்ட், உன் மூல தந்தை தாய் யாருன்னு போய் தேடி பார்த்தனா முதல்ல களிமண்ணால ஒருத்தனை படைச்சான். களிமண்ணால படைச்சான். மனுஷன் சதை இருக்குது, ரத்தம் இருக்குது, நரம்பு இருக்குது, இதுக்கும் களிமண்ணுக்கு என்ன சம்பந்தம்? இப்படி வெளிப்படையா பார்த்தோம்னா களிமண்ணால ஒரு பொம்மையை செய்யலாம், களிமண்ணால ஒரு இயக்கம் இல்லாத ஒரு பொருளை செய்யலாம், அல்லது வேற என்னத்தையோ ஒண்ணு செஞ்சு அழகுக்கு வைக்கலாம். களிமண்ணால தஞ்சாவூர் பொம்மையை செஞ்சு ஆட விடலாம். இவ்வளவு அழகான மனுஷனை மூக்கு, கண்ணு, காது, மூளை, ரத்தம், ஈரல், சதை, நரம்பு, நகம், முடி, பல்லு, நாக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மனுஷனுக்கும் களிமண்ணுக்கு என்ன சம்பந்தம்? கேள்வி வருது. இது எப்படி பார்க்க மண்ணுக்கு மனுஷனுக்கு என்ன? இது அல்ல பல இடத்துல விளக்குறான். பல்வேறு வசனங்கள்ல திரும்ப திரும்ப பல வாசகங்களை மாத்தி 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 இந்த மண்ணால படைக்கப்பட்ட செய்தியை உறுதிப்படுத்துறான். எப்படி 15வது அத்தியாயம் 26, 27 சொல்றான், வலகது ஹலகனல் இன்சான மின் ஸல்ஸாலின் மின் ஹமைம் மஸ்னூன். இந்த மனிதனை சேற்றிலிருந்து, சேறு இருக்குல்ல, சேறுனா சகதிமமே, சேற்றிலிருந்து கருப்பு, சேற்றிலிருந்து கருப்பு களிமண்ணால் வடிவமைத்து இந்த மனிதனை நாம் படைத்தோம் அப்படிங்கிற இன்னொரு இடத்துல. அதே மாதிரி 23வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலகது ஹலகனல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன். மனிதனை நாம் படைத்தோம் களிமண்ணுடைய சத்தில் இருந்து படைத்தோம் அப்படின்னு இடத்துல சொல்றான். அதே மாதிரி 37வது அத்தியாயம் 11வது வசனத்துல சொல்றான், இன்னா ஹலக்னாஹும் மின் தீனில் லாஜிபின். அவர்களை நாம் படைத்தோம் பிசுபிசுப்பான களிமண்ணிலிருந்து படைத்தோம். 55வது அத்தியாயம் 14 சொல்றான், ஹலக்கல் இன்சான மின் ஸல்ஸாலின் கல் ஃபஹார். மண்பாண்டத்தை போன்று சுட்ட களிமண்ணில் இருந்து மனிதனை நாம் படைத்தோம். சுட்ட களிமண்ல படைச்சோம், பிசுபிசுப்பான களிமண்ல இருந்து படைச்சோம், களிமண்ணுடைய சத்துல இருந்து படைச்சோம், நேரடியா களிமண்ல இருந்து படைச்சோம், கருப்பு நிற களிமண்ல இருந்து படைச்சோம்னு இப்படி பல்வேறு வாசகங்களை கொண்டு மனுஷனை படைச்சோம்னா உன்னையும் என்னையும் படைச்சா நினைச்சுக்கிறானே, அதையும் விளக்குறான்ல. உன்னுடைய மூலத்தை படைத்தோம். அல்லது அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகஹு வ பதா ஹல்கல் இன்சானி மின் தீன். ஒவ்வொரு பொருளையும் வடிவமைத்து அழகாக்கினான். வ பதா ஹல்கல் இன்சானி மின் தீன். மனிதனின் படைப்பை களிமண்ணிலிருந்து துவக்கினான். களிமண்ல இருந்து மனுஷனை படைச்சானா என்ன படைச்சா ஒன்ன படைச்சான் இல்ல, என்னையும் உன்னையும் பெத்தெடுத்த மூலப்பிதாவாகிய ஆதத்தை களிமண்ணிலிருந்து இறைவன் படைத்தான். 32வது 7வது வசனத்துல சொல்றான். இந்த எல்லா வசனமும் எதை சொல்லுதுன்னா மனித படைப்பு களிமண்ணிலிருந்து உருவான படைப்பு என்று குர்ஆன் விளக்குகிறது. வேறு மதங்கள் என்ன சொல்லுது? அரகுர அறிவியல் என்ன சொல்லுது? அரகுர அறிவியல் சொல்லுது மனுஷன் குரங்குல இருந்து வந்தான். இதை விட கேவலம். மனுஷ பகுத்தறிவு உள்ள ஒரு மனுஷன் குரங்கு சேட்டை பண்றது குரங்குல இருந்து வந்தான். அது அறிவியல்ங்கிற பேர்ல பொய்யான ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. மதங்கள் என்ன சொல்கிறது? அது ஒரு கடவுள் இருந்தாரு, அவர் நெத்தியில இருந்து ஒருத்தர் வெளியில வந்தான், அவனுடைய தோல்ல இருந்து ஒருத்தர் வெளியே வந்தான், அவன் இடுப்புல இருந்து ஒரு ஆள் வெளியே வந்தான், அவன் தொடையில இருந்து ஒரு ஆள் வெளியே வந்தான், அவனுடைய பாலத்திலிருந்து ஒரு ஆள் வெளியே வந்தான், அதை தாண்டி வெளியில இருந்து இன்னொருத்தர் வெளியே வந்தான். எதுல இருந்து எது வெளியே வந்தானே தெரியல. 4 பேர் உடம்புல இருந்து வந்தாங்க. சூத்திரன் பஞ்சம் சொல்லுவாங்கல்ல, சத்திரிய பிராமண அப்படின்னு. கடைசியில் சொல்றான் பஞ்சம, 5ஆம் அவன். எல்லாம் 5ஆம் ஜாதி பஞ்சம.
இவனுக்கு கடவுள் பாடியில இடமே இல்ல. கடவுள் பாடியில வர்றதுக்கு இடம் இல்லாம கடவுள் பாடியை விட்டு வெளியில இருந்து வந்தான். இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். குர்ஆன் சொல்லுது, எந்த கடவுளுடைய உடம்புல இருந்து நீ வரல, தனியா நீ ஒரு மெட்டீரியல் மண்ணை பிடிச்சி குழைச்சி ரெடி பண்ணி தண்ணி ஊத்தி காலு என் கலக்கத்துக்கு எதைய என் கரத்தால் படைத்தேன் அவரை, என் கைய வச்சு அல்ல கையால பேசிருக்கான். சும்மா குன்பயக்குன்னு ஆயிரும், ஆகுன்னு ஆக முடியும். ஆனா இந்த மனுஷனை ஆகுன்னு ஆக்கல. அப்படியே மூக்க பிடிச்சி எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்களேன், எவ்வளவு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு கண்ணாடி நீ பாத்திருக்கீங்க, எவ்வளவு நேரம் ரசிச்சிருப்பிய. பாத்ரூம்ல ஒவ்வொருத்தரும் கண்ணாடி வச்சு பழகிறான். எதுக்கு? குளிக்கிற நேரத்துல எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கும். கண்ணை பாக்குறான், மூக்க பாக்குறான், இப்படியே மேல காதை இப்படி உழைச்சு பாக்குறாரு, இந்த பக்கம் திரும்பி பாக்குறாரு, நாக்கம் நீட்டி பாக்குறாரு. ஒண்ணு ஒன்னையும் பார்த்து பார்த்து ரசிக்கிறமே. இப்படி ரசிக்கிற மாதிரி படைச்ச ரப்பு அவன் கையால சூப்பரா ரெடி பண்ணி இந்த மனித உலகத்தை படைத்தான். வெளிப்படையா பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்குதுப்பா, இதுக்கு அதுக்கு சம்மதம் இல்லப்பா. சாதாரண அறிவு சொல்லு, அவருடைய வரலாற்றை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. ஆனா நவீன கால நிரூபிக்கப்பட்ட நல்ல தரமான முறையில ஆய்வு செய்யப்பட்ட அறிவியல் சொல்கிறது கரெக்டா இருக்கப்பா. மனுஷனுக்கும் மண்ணுக்கும் அவ்வளவு ஒத்து போத. மனுஷன் அப்படி பிரிச்சு போட்டு மேயறாங்க அறிவியலாளர்கள். ஒரு சராசரியா ஒரு 70 கிலோ உள்ள ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டு அவன் உடம்புல என்னவெல்லாம் இருக்குது. நாம பேசுறோம் ரத்தம் இருக்குமோ, நம்மகிட்ட கேட்டா கிட்னி இருக்குமோ, மூளை இருக்குதுமோ, கல்லீரல் இருக்குதுமோ, மண்ணீரல் இருக்குதுமோ, சதை இருக்குதுமோ, நகை இதை நம்ம சொல்லுவோம். ஆனா விஞ்ஞானிகள் அதை ஆய்வு செய்யக்கூடிய மருத்துவர்கள் சொல்றாங்க, இவன் உடம்புல பொட்டாசியம் இருக்குது, அது 150 கிராம் இருக்குது, கால்சியம் இருக்குது, அது 250 கிராம் இருக்குது, அயோடின் இருக்குது, அது 450 கிராம் இருக்குது, இரும்பு இருக்குது, அது 3/4 கிலோ இருக்குது, தங்கம் இருக்குது, அது 2.25 கிராம் இருக்குது. இப்படியா பிரிச்சு போட்டு 56 தனிமங்கள். மனுஷ உடம்புல மொத்தம் இருக்கிற தனிமங்களை பிரிச்சு எடுத்தா 56 தனிமம். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிளஸ் ஆடு, அது தனிமம் இல்லை, அது வாயு. ஆக்சிஜன் சொல்லும்ல, அது ஒரு தனிமம் இல்லை, அது வாயு. இந்த ரெண்டையும் சேர்த்து 58 பார்ட்ஸ். இந்த 58 சேர்ந்தவனா மனுஷன். கண்ணு, மூக்கு, காது, கை எல்லாம் இருக்குது. இது எல்லாம் அதை வச்சு வந்தது. ஒரு சாம்பார் ரெடி பண்ணிட்டோம், சூப்பரா இருக்கு சாம்பார். சாம்பாருக்குள்ள அப்படி பிரிச்சுக்கிட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் கத்திரிக்காய் கிடக்கு, உள்ளுக்குள்ள முருங்கைக்காய் கிடக்கு, உள்ளுக்குள்ள கருவேப்பிலை கிடக்கு, உள்ளுக்குள்ள மல்லிக்கீரை கிடக்கு, தோரம்பருப்பு கிடக்குது. சொல்றோம்ல, அது பார்த்தா மொத்தமா பார்த்தா சாம்பார். அந்த சாம்பாரை ஒண்ணு ஒண்ணா பிரிச்சா ஒண்ணு சேர்ந்துதான் இப்படி சாம்பார் ஆயிருக்குது, பிரியாணி ஆயிருக்குது. சொல்றோம்ல, அது மாதிரி மனிதர்களை ஆய்வு செய்து விட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், உடம்புக்குள்ள 56 தனிமமும் பிளஸ் 2 வாயுக்களும் சேர்ந்து மனித உடல் உருவாகி இருக்கிறது. இவ்வளவு சேர்த்து அப்படியே மொத்தமா 50, 300, 450, 800, 1.25, 2.25, 3.25 எல்லாத்தையும் போட்டு பார்த்தா 70 கிலோ மனுஷனுக்கு 70 கிலோ தனிமம் கிடைச்சு போச்சு. விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நம்புறது உனக்கு என்ன சந்தேகம்? அவருடைய மூலத்தை டவுட். இது சந்தேகத்துக்கு எங்க வாய்ப்பு இருக்குது? என்ன சொன்னாலும் 100% கன்ஃபார்ம் ஆகுத. உள்ளுக்குள்ள வச்சு பாரு, மண்ணை எடுத்து பார்த்தா மண்ணுக்குள்ள இவ்வளவு இருக்கு. மண்ணை ஆய்வு செஞ்சா மண்ணுக்குள்ள இந்த 56 உள்ள உட்காந்துக்கிட்டு. மண்ணுக்குள்ள இருக்கிறதா இரும்பு, அயோடின், கால்சியம், பொட்டாசியம். மண்ணுக்குள்ள என்ன இருக்கோ அது பூரா மனுஷனுக்குள்ள இருக்குது. அப்ப மனுஷனும் மண்ணும் ஒண்ணு. அதனாலதான் 2 பேரையும் ஜாயின் பண்ணா இனத்தோட சேருவாங்களே. அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல் ஜின்ஸ் எமீலு இலல் ஜின்ஸ். இனம் இனத்தோடு சேரும். இந்த மனுஷ இனத்தை மண் இனத்தோடு கொண்டு போய் சேர்த்து வச்சுக்குவோம். நம்ம இனத்தா வந்துட்டான், ரெண்டு பேரும் ஒன்றரை கலந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தோண்டி பார்த்தா ரெண்டும் ஒன்னா இருப்பான். செத்து போன மனுஷோட கொண்டு போய் வைக்கிறோமா, வச்சுட்டு திரும்ப 6 மாசத்துக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு தோண்டி பார்க்கமா, தோண்டி பார்த்தா ஒன்னையும் காணும். ஏன்னா இனத்தோடு சேர்ந்துருச்சு, கால்சியம் மண்ணோடு சேர்ந்துருச்சு, பொட்டாசியத்தோடு சேர்ந்துருச்சு, இரும்போடு சேர்ந்துருச்சு, தங்கத்தோடு சேர்ந்துருச்சு. ஆஹா, தங்க இருக்கா, வெட்டி வித்துலாமா, நல்ல ரேட்டு நினைச்சாதிய. இது மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நம்புறதுல உனக்கு எந்த கவலையும் தேவையில்லைப்பா. விஞ்ஞான பூர்வமா பாரு, அல்லாஹ் எப்படி இருக்குன்னு சொன்னாலும் அப்படித்தான் இருக்குது. ஒரு சான்று ஒண்ணுக்கு சான்று சொல்லிக்கிட்டு இருக்கோம், சொல்லிவிட்டு அதை நம்புறதுக்கு அதன் ஓரத்தில் ஒரு அறிவியல் குறிப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து விட்டு சென்றிருக்கிறான். அத்தோடு மட்டுமில்ல, மேலும் சொல்றான் அல்லாஹ், ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகக்கும் மின் துராபின் சும்ம இதா அன்தும் பஷருன் தன்தஷிரூன். 30வது அத்தியாயத்தினுடைய 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஒமின் ஆயாத்திஹி, அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளது, அன் ஹலகக்கும் மின் துராப்,
உங்களை மண்ணில் இருந்து படைத்ததும் சும்மைதான் அன்தும் பஷருன் தன்தஷிரூன். அதுக்கு பிறகு நீங்க பல்கி பெருகி இருக்கிறீங்களே, அதுவும் அவனுடைய சான்றுகள்ல உள்ளது. அவன் மண்ணால படைச்சது மட்டும் சான்று இல்ல, படைச்சதோட சேர்த்து நீ பரவி இருக்கிறிய. நீயும் மண்ணால ஒன்ன உருவாக்கு, ஒன்னு செஞ்சு விட்டு, செஞ்சு விட்டது பிறகு அது பல்கி பெருகி இருக்குதா, அல்லது ஒண்ணும் இல்லாம பிஞ்சு இத்து போயிருக்கான்னு பாரு. நாம ஒண்ணு செய்வோம், களிமண்ணுல ஒரு பொம்மை செய்யறோம், செஞ்சு வச்சுட்டு 4 மாசம் பேர் நிறம் போச்சு, 6 மாசம் பேர் இடிஞ்சு போச்சு, 1 வருஷத்துக்கு ஒண்ணும் இல்லாம போச்சு, கரையா அடிச்சு போச்சு, இப்படி சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் படைச்ச அந்த மனுஷ படைப்பு மண்ணால படைச்சது என்ன ஆச்சுன்னா, அது 1 இருந்துச்சு, 1 2 ஆச்சு, 2 4 ஆச்சு, 4 40 ஆச்சு, 40 400 ஆச்சு, இன்னைக்கு 602 கோடியை தாண்டி உலகம் பூரா மக்கள் தொகை குறைப்பான்னு பேசுற அளவுக்கு வளர்ந்து போச்சு. இது பெரிய அற்புதம் கூட அல்லாஹ். இதையும் சிந்திச்சு பார். நீ படைச்ச எந்த படைப்பாவது, நீ உருவாக்கு, எத்தனையோ பொருளை உருவாக்கு, ஏதாவது டெவலப் ஆகுதா தானா? கம்ப்யூட்டரை உருவாக்குற, ஒரு கம்ப்யூட்டர் உருவாக்குனியா, திரும்ப அடுத்த கம்ப்யூட்டருக்கு நீயே உட்கார்ந்து சொருவி கேபிள போட்டு அதோட கம்ப்யூட்டர் ஜாயின் பண்ணி மானிட்டர் ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் நீ தான் செய்யணும். 2வது கம்ப்யூட்டர் இருக்கும், 3வது கம்ப்யூட்டர் இருக்கும், 4வது கம்ப்யூட்டர் இருக்கும். 1000 கம்ப்யூட்டர் செஞ்சா 1000க்கு நீ செட் பண்ண ஒன்னாத்த நீ செய்ய முடியும். ஒரு கம்ப்யூட்டர், அப்பா கம்ப்யூட்டர் படைச்சாச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு உட்கார்ந்த உடனே 10 மாசத்துக்கு பிறகு 2 மைக்ரோசாப்ட் கம்பெனியினுடைய முதல் கம்ப்யூட்டர் தன்னுடைய முதல் குழந்தையாகிய கம்ப்யூட்டரை இன்றைக்கு பெற்றெடுத்தது. ஒரு பக்கம் செய்திய காணும், பார்க்கல வரல, மைக்கு வரல, ஃபேனே வரல, டியூப்லைட் வரல, எதை பார்த்தாலும் டெவலப் ஆகலையப்பா. நீ படைச்சதோட நிக்குது. இன்னொன்னு படைக்கிறதுக்கு இன்னொரு முயற்சி எடுக்கணும், இன்னும் சில வேலைகளை செய்யணும். இங்க மட்டும்தானே அப்படி இல்ல. மனுஷன் ஒண்ணு படைச்சானா அப்படியே உள்ளுக்குள்ளே ஜீனை போட்டு மரபணவை போட்டு லைனா தொடர்ந்துகிட்டே இருக்கு. கோழி ஒண்ணு படைச்சானா ஒவ்வொரு கோழியும் வச்சுக்கிட்டு அல்ல உட்கார்ந்து கோழியை ரெடி பண்றது இல்ல. ஒரு கோழி அடுத்த கோழிக்கு வாழ்க்கையை ரெடி பண்ணிட்டு போயிரு. ஒண்ணு இருக்குன்னா அது ஒரு 4-5 பத்து போட்டு அது போயிரு. மாடு அது ஒரு 10 ஆடு பன்றி எதுவா இருக்கட்டும், எல்லாமே அது பாட்டுக்கு. அல்லாஹ் படைச்சதுக்கும் மனுஷன் படைக்கிறதுக்கும் வித்தியாசம், எவ்வளவு பெரிய வித்தியாசம். நீ அவன் ஒன்ன படைப்பான், நீ 1 லட்சத்தை நீதான் உட்கார்ந்து படைக்கணும். அந்த புரோகிராம மனுஷனால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அல்லாஹ் சொன்னான், இது சும்மைதான் தும்பஷருன் தன்தஷிரூன், நீங்கள் பல்கி பெருவி இருக்கிறீர்களே, அதையும் சிந்திச்சு பாரு, அதுலயும் சான்று இருக்குது. அவன் தான் படைச்சான், அது உண்மைதான், அவர் மண்ணால படைக்கப்பட்டது கரெக்ட் தான் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். 20வது அத்தியாயம் 55ல இறுதியா முடிக்கும் போது சொல்றான், மின்ஹா கலக்கனாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. அந்த மண்ணில இருந்து தான் உங்களை படைச்சோம், அந்த மண்ணுக்கு தான் உங்களை திரும்ப கொண்டு போறோம், அந்த மண்ணில இருந்து தான் திரும்ப உங்களை உருவாக்க போறோம். மண்ணு தான் எல்லாம், நீ மண்ணு. இப்ப இனிமே உன் மண்டையில என்ன களிமண்ணான்னு கேட்க முடியாது, களிமண் தான். களிமண்ல உள்ளத உட்கார்ந்துகிட்டு இருக்குது, என்னடா மாடு மாதிரி இருக்கிற களிமண்ணா இருக்கு மண்டையில, மசாலா ஒண்ணும் கேட்க முடியாது. மண்ணுக்குரிய ஐட்டம் தான் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்குது, ஒண்ணும் பதில் பேச முடியாது. வேற என்னத்தையாவது புதுசா ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சுதான் வாத்தியார் மாணவர்களை நம்ம திட்ட வேண்டியது இருக்கு, களிமண்ணுக்கு திட்ட முடியாத போல இருக்கு. இது மாதிரி நிறைய ஒவ்வொரு வரலாற்றையும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, ஒவ்வொரு வரலாற்றையும் அகழ்ந்து பார்த்தால், ஆய்வு செய்து பார்த்தால் அப்படியே மெய் சிலிர்க்கிற அளவிற்கு இது இறைவனின் வார்த்தைகள் தான். இவன் சொல்லுகிற இந்த சரித்திரம், இந்த வரலாற்று செய்தி கண்டிப்பாக நடந்தேறிய உண்மைதான் என்பதை மாற்றுக்கருத்துக்கு இடமில்லாத வகையிலே நமது உள்ளம் ஒத்துக்கொள்கிற ஆதாரங்களை, சான்றுகளை இறைவன் விட்டு வைத்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் மேலும் பல சான்றுகளை தொடர்ந்து நாம் பார்ப்போம். அல்லாஹ்